ஹே காய்ஸ், இன்னைக்கு உங்கள் கூட ஒரு புக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இது என்ன புக் அப்படின்னா, பாலோ கொயலோ அப்படிங்கிற ஆத்தர் எழுதின த அல்கெமிஸ்டோட தமிழ் எடிஷன் ரசவாதி. இந்த புக்கை நாகலட்சுமி சண்முகம் தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாங்க. ஒரு சராசரி இளைஞன் தன்னோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக என்னென்ன தடைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணா, எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் தாண்டி அவனுக்கு ஏற்பட்ட செல்ஃப் டவுட் எல்லாத்தையும் தாண்டி அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கவலைப்படுறது, அதனால் எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம், இதனாலேயே நம்ம நிகழ்காலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க மறந்துடும். அதை பற்றியும் இவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த புக்கில். ஒரு கோலை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறது தான் நம்மளுடைய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிறையா தடைகள் வரும். நம்மளையே கொஸ்டின் பண்ணுற மாதிரி நிறையா சுச்சுவேஷன்ஸ்லாம் நடக்கும். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்மளையே டெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்தாலும் கூட நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நம்மளுடைய கோலை நோக்கி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். இந்த புக்கில் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, நம்ம உண்மையிலே ஒரு விஷயத்தை ஆழமாக நேசித்து அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன தான் பிரபஞ்சம்லாம் ஹெல்ப் பண்ணாலும் கூட நம்ம ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும்.